Healthcare Sciences Professor Sadanandan Sir அவர்களையும், the Dean Faculty of Arts and Culture, Eastern University Sri Lanka, Dr. V. Kunabalasingham Sir. நன்றிகள். முதலாவதாக அழைக்க இருப்பது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அவர்களை என் மூலம். இரண்டாவதாக அடுத்ததாக ப்ரொஃபசர் வி குணரட்னம் சார் அவர்களை என் கூட அழைக்கிறோம். அடுத்ததாக ப்ரொஃபசர் சதானந்தன் சார் என்பதை அழைக்கிறோம். அடுத்ததாக ப்ரொஃபசர் கே சுரேஷ் சார் அவர்களை என்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஆர் தாக்ஷாயணி அவர்களை என்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக மாணவர்கள் சார்பாக மங்கள விளக்குகளை கல்வியாண்டிற்கான கல்வி முதுமாணி கற்கை நெறிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தொடக்க விழாவுக்காக சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டுள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ஜே கணபதி சார் அவர்களையும், கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி வி குணபாலசிங்கம் சார் அவர்களையும், சௌக்கிய பராமரிப்பு பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் டி சதானந்தன் சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்துடன் கல்வி மற்றும் சமூக விஞ்ஞான கற்கைகள் அவையின் தலைவர் பேராசிரியர் வி குணரட்னம் சார் அவர்களையும், பட்டப்படிப்புகள் பீடத்தின் நெறியாளர் பேராசிரியர் கே சுரேஷ் சார் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்துள்ள விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டப்படிப்புகள் பீடத்தின் உத்தியோகத்தர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். கல்வி முதுமாணி கற்கை நெறிக்காக தெரிவு செய்யப்பட்டு இங்கு வருகை தந்துள்ள மாணவர்களை அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பேரன்போடு வரவேற்றுக் கொண்டு இக்கற்கை நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய கல்வி பிள்ளை நலத்துறையின் தலைவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாக்ஷாயணி அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து உரையாற்ற வருமாறு தி டீன் ஃபேக்கல்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ப்ரொஃபசர் ஜே கேடி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பீடாதிபதி கலாநிதி குணபாலசிங்கம் ஐயா அவர்களே, சௌக்கிய பராமரிப்பு பீடாதிபதி பேராசிரியர் சதானந்தன் அவர்களே, உங்களது பட்டத்தின் படுக்கைகளின் உழைப்பாளர் பேராசிரியர் சுரேஷ் அவர்களே, போர்ட் ஆஃப் ஸ்டடி தலைவர், போர்ட் ஆஃப் ஸ்டடி எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சயின்ஸ் தலைவர் பேராசிரியர் குணரட்னம் அவர்களே, பிள்ளை நலத்துறை துறை தலைவர் திருமதி தாட்சாயணி அவர்களே, எனது கல்விசாரா ஊழியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் முதற்கண் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இந்த எம்இடி ப்ரோக்ராமை 2 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் உங்களது அப்ரூவல் எல்லா இடமும் ரெடியாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத துரதிருஷ்டவசமாக இந்த கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு ஆரம்பித்ததை தொடர்ந்து எங்களுக்கு சரியான நேரத்துக்கு தொடங்குவது கொஞ்சம் கடினமாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் அவர்களிடம் ஊடாகத்தான் போக வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் எமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனியன், அதாவது எங்களது
நிர்வாக உத்தியோகத்தில் கூட வந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சமகாலத்தில். இப்போ அவர்களோடாகத்தான் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எங்களது சிஸ்டம் அதுதான் வந்து ஒவ்வொன்றுக்கும் அவர்களுக்கு நாங்கள் அவர்களோடாகத்தான் செய்ய வேண்டியிருந்தது. என்ன செய்வோம் யோசிச்சு இருக்கும்போது வந்து ஏதோ தைரியத்தை தொடங்குவோம், சொந்த காசு போட்டாங்க வந்து. அதற்கு முக்கிய காரணம் வந்து நமது கலை கலாச்சார பீடாதிபதி அவர்கள் சொன்னாங்க, சார் நாம் இது டிலே பண்ணக்கூடாது சார் வந்து. ப்ரோசர் உணர்வு சொன்னார் வந்து, நாம் டிலே பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போது இருக்கு, ஏன்னா நம்ம டைமுக்கு முடிக்கல. அதை வந்து நாம் தொடங்குவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல தொடங்குவோம் சார் வந்து. ரெண்டு பேரும் எனக்கு மிக தைரியம் சொன்னார்கள் வந்து. அப்போ நான் கொஞ்சம் இந்த ப்ரொசீஜர் படி போகிறதுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசித்த டைமில் வந்து என்னோட கலைகலாச்சார கூடாதிபதி சொன்னார் வந்து, அது ஒன்று யோசிக்கணும் நான் சார் வந்து. நம்மளோட காசு போட்டு தொடங்குவோம், சொந்த காசு போட்டு தொடங்குவோம், பிறகு நாம் நாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்து. அதே இடத்துல எனக்கு எங்கள் கோடோசடி சேமன் அவர்களும் வந்து எனக்கு ஒரு தைரியம் வந்தார்கள் வந்து, நாம் தொடங்குவோம் கேள்வி தொடங்கி போட்டு நாம் டைமுக்கு முடிக்க பார்ப்போம். அப்போ அவர் இன்னொரு யோசனை சொன்னார் வந்து, நாம் டைமுக்கு இப்போ 2 மாதம் டிலே பண்ணதுனால கொஞ்சம் முன்னால் போடுறது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஃபுல் டைம் தான் அவங்களுக்கு கிளாஸ் வந்து. அப்போ அதனால் வந்து நாம் ஃபுல் டைம் பாடம் தான் அது. அதனால் அவங்களுக்கு வந்து நாம் வீக் டேயில் வந்து பாடத்தை போடுவோம். ஆனால் அவங்களுக்கு வசதியாக வந்து நான் என்ன அவங்களுக்கு வெளியே எடுக்கிறது சங்கடமாக இருக்கும், சில லீவ் இல்லாமல் இருப்பாங்க வந்து. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு பிறகு போட்டு அந்த 2 மாதத்து டைமை கொஞ்சம் நிரப்புவோம் என்று சொன்னார். அது வந்து இப்போ உங்களோட அந்த 2 மாதத்துக்கு முதலே 1 வருஷத்துக்குரிய டைம் போட்டு வச்சுட்டா, ஷெட்யூல் எல்லாம் ரெடி, பிரிண்ட் பண்ணுற மட்டும்தான் இது, மற்றெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ சொன்னாங்க வந்து நான் நேற்று முடிப்பேன் சொன்னது, அதுக்கு அது நான் எல்லாருடையும் கதைக்கிறேன். உடனே அந்த ஆக்களோடலாம் கதைச்சு வந்து இந்த 2 மாதத்துக்கு ஏற்ப அழகாக நாம் இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது வந்து கரெக்டாக இந்த செமஸ்டரை அந்த டைமுக்குள்ளே முடிச்சு அடுத்த செமஸ்டர் ப்ளஸ் முன்னாடி சொன்னார். இன்னொரு அடிஷனலாக ஒரு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க வந்து. எங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் வந்து எல்லோரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க டைமுக்கு முடிக்கிறது. அந்த நேரத்தில் வந்து எங்களோட டீன் ஆர்ட்ஸ் சொன்னார் வந்து, சார் இவங்களை வந்து அடுத்த 2025 காம்படிஷன் கூட நம்ம எடுப்போம். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை பட்டத்தின் படிப்பு பீடாதிபதி பேராசிரியர் பின்னணி அவர்களே மற்றும் சுவாமி இருளானந்த அழகிய கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் பாரதி பின்னணி அவர்களே, சௌக்கிய பராமரிப்பு மற்றும் விஞ்ஞானங்கள் பீடாதிபதி போட்டி பரீட்சையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு இந்த கற்கை நெறியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பீடாதிபதி என்ற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த கல்வியியல் துறைக்கு ஒரு வரலாறு உண்டு. பொது கலைமானி தேர்வில் ஒரு பாடமாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கல்வியியல் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து தட்சாயினி அவர்களை முதல் தொகுதி மாணவர்களாக கொண்டு சிறப்பு கற்கை கல்வியியலில் சிறப்பு கற்கை நெறி ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் 2008 நினைக்கின்றேன் இந்த கல்வியியலில் முதுமானி கற்கை நெறி ஆரம்பிக்கப்படுகின்றது. பேராசிரியர் செல்வராஜர் அவர்களால். இவ்வாறு இந்த துறையினுடைய வளர்ச்சியின் ஒரு முக்கிய கட்டமாக இனங்காணப்படுகின்ற இந்த கல்வி முதுமானி கற்கை நெறியில் தொடர்ந்து அடுத்த வளர்ச்சியாக நாங்கள் முது தத்துவமானி கலாநிதி பட்டங்களை இந்த துறையின் அனுசரணையோடு உயர்கல்வி உயர் பட்ட படிப்புகள் பீடத்தினால் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது இந்த கல்வியியல் துறையினுடைய ஒரு முக்கியமான வளர்ச்சி கட்டமாக நாம் இனங்காண்கின்றோம். குறிப்பாக கலை கலாச்சார பீடத்திலே
மிக குறைந்த ஆளணிகளை கொண்டு இயங்குகின்ற ஒரு துறை கல்வியியல் மற்றும் பிள்ளைநலத்துறை. சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் குறைவு. ஒருவர் சிரேஷ்ட விரிவுரை அவரும் துறை தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த கற்கை நெறிகளை கலை கலாசார பீடம் ஏற்று நடத்துகின்ற நேரம் மிகச் சிரமப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களில் வருகை வரி விரிவுரையாளர்களை அழைத்துத்தான் உங்களுடைய இந்த கற்கை நெறியை நாங்கள் தொடங்கி வெற்றிகரமாக நிறைவு செய்து வருகின்றோம். மாணவ நண்பர்களுக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். பல இடர்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த செயற்திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதற்கு பல்வேறுபட்ட வகையில், பல்வேறுபட்ட நிலையில், பல்வேறுபட்ட உணர்வுபூர்வமான செயற்பாட்டில் பங்களிப்பு செய்த எங்களது குறிப்பாக பேராசிரியர் கெனடி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவ்வாறு ஒவ்வொருவருடைய இணைந்த கரங்களின் செயற்பாட்டின் மூலமாகத்தான் இன்று நாங்கள் என்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் உண்மையில் 70 மாணவர்கள் நீங்கள் இன்று கல்வி கற்க வந்திருக்கின்றீர்கள். உங்களை நான் 2 விதமாக பார்க்கின்றேன். ஒன்று மாணவர்களாக பார்க்கின்றேன், மறுபுறம் ஆசிரியராக பார்க்கின்றேன். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக நீங்கள் இங்கு தொழிற்படுகின்றீர்கள். உண்மையில் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மகத்தான, ஒரு பொறுப்புள்ள, ஒரு உணர்வுள்ள, பெருமதிமிக்க ஒரு தொழிலாகும். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன்.